இந்த 2 மெத்தடில் டைப் 2வை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் ரொம்பவே அழகாக வரும். இட்ஸ் ப்ராக்டிஸ் டு பர்ஃபெக்ஷன் சீரீஸ் எபிசோட் 11. நான் கோகிலவாணி, இது குமரவர்ணம் மாதிரி கிரியேஷன்ஸ். டைப் 1 பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் மெத்தட். இந்த மெத்தடில் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு சென்டர்லேயும் நம்ம பா ஷேப்பில் கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் கொடுத்து செக்யூர் பண்ணுவோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டோன் செயினை நம்ம க்ளூ போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போது உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறக்காக கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்று ஸ்டோன் செயினோட பேஸ் கலர்லேயோ அப்படி இல்லைன்னா கிளாத் கலர்லேயோ த்ரெட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போது ஸ்டோன் செயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஸ்டோனோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஹரிசாண்டலாக நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் பார்த்துட்டிங்கன்னா 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் இருக்க மாதிரி வேர்ட்டிக்கலாக போடுறேன். அகெயின் ஹரிசாண்டல் வேர்ட்டிக்கல், இப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் போடுறோம் கண்டினியூஸாக. இந்த ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு நமக்கு பா ஷேப்பில் மேலேயும் சரி கீழேயும் சரி பா ஷேப்பில் நமக்கு தெரியும். ஃபைனலாக கடைசி ஸ்டோன் வரைக்கும் ஸ்டிச் போட்டு நம்ம எண்ணாட் போட்டு முடிக்கிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா டைப் 1. டைப் 2 பார்த்துட்டிங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட். அதாவது சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு இந்த ஸ்டோன் செயினை நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு வேர்ட்டிக்கலாக ஒரு ஸ்டிச்சு மேலே போடுறேன். போட்டுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறேன். அப்போது ஒரு குட்டி நாட் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம எங்கே த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துக்கு நம்மளோட த்ரெட்டு வந்து எகெயின் நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எகெயின் ஒரு ஹரிசாண்டலாக ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு த்ரெட்டு ஒரே சைடு தான் இருக்கும். அப்படிங்கும்போது எப்படியும் நம்ம ஸ்டோன் செயினை ஏதாவது பீட்ஸ் கூட தான் சேர்த்து ஒர்க் பண்ண போகிறோம், தனியாக ஒர்க் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த ஸ்விங் த்ரெட்டும் வந்துட்டு நம்ம அடுத்த லைன் பீட் போடும்போது மறைஞ்சிடும். ஸோ நமக்கு ஆக்வர்டாக தெரியாது, பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளோட கிளாஸஸில் பார்த்த பீடு, ஸ்டோனு, சில்க் த்ரெட்டு இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு நெக்கோட அவுட்லைன் பார்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மினி நெக் டிசைன் மாதிரி ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஆரி லேர்ன் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.